தற்போது விற்பனையில் அதிக மதிப்பெண் பெற சுறாவின் 10, 11 மற்றும் 12ஆம் வகுப்புகளுக்கான கொஸ்டின் பேங்க் மிகவும் குறைவான விலையில் அனைத்து கடைகளிலும் கிடைக்கும். உடனே வாங்கி பயன்பெறுவீர். குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். கொல்கத்தா ஆர்ஜி கர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் நைட் டியூட்டியில் இருந்த பெண் பயிற்சி டாக்டர் பாலியல் பலாத்காரம் செய்து கொல்லப்பட்ட சம்பவம் நாட்டையே அதிர வைத்தது. இந்த கொடூர காரியத்தை செய்ததாக சஞ்சய் ராய் என்பவன் கைது செய்யப்பட்டான். கொல்கத்தா போலீசிடமிருந்து சிபிஐக்கு வழக்கு மாற்றப்பட்டது. கொடூரன் சஞ்சய் ராய் இப்போது சிபிஐ கஸ்டடியில் உள்ளான். அவனிடம் தீவிர விசாரணை நடத்தி வருகிறது. சஞ்சய் ராய் தான் இந்த காரியத்தை செய்தான் என்பதற்கு போதுமான எவிடன்ஸ் உள்ளது. சம்பவத்தன்று இரவு பயிற்சி டாக்டர் செமினார் ஹாலில் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தார். அதிகாலை 4 மணி அளவில் செமினார் ஹால் பகுதிக்கு சஞ்சய் ராய் செல்வதும் 45 நிமிடம் கழித்து வெளியே வருவதும் சிசிடிவி காட்சியில் பதிவாகியிருந்தது. அவனை தவிர சம்பவ நேரத்தில் வேறு யாரும் அங்கு செல்லவில்லை. அந்த நேரத்தில்தான் டாக்டர் மரணம் நேர்ந்திருந்தது. அதாவது அதிகாலை 3 to 6 மணிக்குள் பெண் டாக்டர் கொலை செய்யப்பட்டிருக்க வேண்டும் என்று போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் சுட்டிக்காட்டியது. அதேபோல் பெண் டாக்டர் சடலம் அருகே ப்ளூடூத் ஹெட்செட் கிடந்தது. அது சஞ்சய் ராய்க்கு சொந்தமானது. அவன் செமினார் ஹால் பகுதியில் நுழையும் போது அவன் கழுத்தில் ஹெட்செட் தொங்கியது. திரும்பி வரும்போது இல்லை. இதுவும் முக்கிய ஆதாரமானது. கொடூர காரியத்தை செய்த பிறகு வீட்டிற்கு போன சஞ்சய் ராய் முதலில் தூங்கினான். பிறகு சாவகாசமாக எழும்பி இரத்தக்கரை உள்ளிட்ட தடயங்களை அழித்தான். ஆனால் அவன் ஷூவில் பட்டிருந்த இரத்தக்கரையை அழிக்க மறந்துவிட்டான். இதை போலீசார் கண்டுபிடித்தனர். ஷூவை கைப்பற்றினர். இதுவும் அவனை சிக்க வைத்த எவிடன்ஸ். எல்லாவற்றிற்கும் மேலாக முக்கிய டிஎன்ஏ ஆதாரம் கிடைத்தது. சம்பவத்தின் போது சஞ்சய் ராயுடன் பெண் டாக்டர் கடுமையாக போராடியிருக்கிறார். அப்போது சஞ்சய் ராயின் உடலை பெண் டாக்டரை நகம் கீறியது. இதில் அவரது நகை இடுக்கில் அவரது ரத்தம் மற்றும் தோல் இருந்தது. அதில் இருந்த சாம்பிளின் டிஎன்ஏவையும் சஞ்சய் ராய் ரத்தத்திலிருந்து எடுத்த டிஎன்ஏவையும் தடய அறிவியல் நிபுணர்கள் ஒப்பிட்டு பார்த்தனர். இரண்டும் ஒன்று என்பது தெரிந்தது. சஞ்சய் ராய் தான் இந்த சம்பவத்தை செய்திருக்க வேண்டும் என்பதை உறுதியாக்கும் மிக முக்கிய எவிடன்ஸ் இது. அதேபோல் பெண் டாக்டரை நான் தான் பலாத்காரம் செய்து கொன்றேன், என்னை தூக்கிலிடுங்கள் என்று போலீஸ் கைது செய்ததும் தெனாவட்டாக தன் செயலை ஒப்புக்கொண்டான் சஞ்சய் ராய். கிரைம் சீன், அங்கு கிடைத்த தடயங்கள், சிசிடிவி காட்சிகள், வாக்குமூலம் என எல்லாம் சஞ்சய் ராய்க்கு எதிராக உள்ளது. அவன் ஒற்றை ஆளாக இதை செய்திருக்க வேண்டும் என்றுதான் முதல்கட்ட ஆதாரங்கள் சுட்டிக்காட்டின. இதற்கிடையே பெண் டாக்டரின் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் தொடர்பான சில தகவல்கள் வெளியாகின. பெண் டாக்டரின் உடல் முழுவதும் கொடூர காயங்கள் இருந்தன. அவரது தைராய்டு குருத்தெலும்பு நொறுங்கிவிட்டது. பிறப்புறுப்பில் ஆழமான இரத்த காயங்கள் இருந்தன. அதிக இரத்தப்போக்கும் ஏற்பட்டிருந்தது. வலது கை மற்றும் விரல்களில் இரத்த காயங்கள் இருந்தன. இடது காலில் அடிபட்டிருந்தது. கன்னம், உதட்டில் இரத்த காயம் இருந்தது. கண்களில் இருந்தும் இரத்தம் வழிந்திருந்தது. அடிவயிறு பகுதியில் காயம் இருந்தது என்று முதற்கட்ட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் தகவல் இருந்தது. இதையெல்லாம் தாண்டி பெண் டாக்டர் உடலில் 151 கிராம் செமன் இருந்தது என்று வெளியான தகவல்தான் மொத்த நாட்டையும் உலுக்கியது. இவ்வளவு செமன் ஒரு ஆணிடமிருந்து வந்திருக்க வாய்ப்பே இல்லை. இதில் பலர் ஈடுபட்டிருக்க வேண்டும். இது கூட்டு பாலியல் பலாத்காரம்தான் என்று மின்னல் வேகத்தில் செய்தி பரவியது. எதற்கிடையே பெண் டாக்டருடன் வேலை பார்த்த சக டாக்டர்கள் குறித்தே பெண் டாக்டரின் பெற்றோர் சந்தேகம் கிளப்பினர். இந்த 2 தகவலும் சேர்ந்து பெரிய அளவில் பதட்டத்தை உண்டு பண்ணின. போராட்டம் தீவிரம் எடுத்ததும் இதனால்தான். ஆனால் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் இப்படி ஒரு தகவலே இல்லை என்று இப்போது அடித்துச் சொல்லியிருக்கிறது கொல்கத்தா போலீஸ். இது முழுக்க முழுக்க பொய் செய்தி. இப்படி ஒரு தகவல் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் இல்லவே இல்லை. இந்த வதந்திதான் போராட்டத்தின் பாதையை திசை திருப்பியது, நாட்டை பதட்டமடைய செய்தது என்று கொல்கத்தா போலீசார் கூறினர். அதேபோல் பாதிக்கப்பட்ட டாக்டரை அடையாளப்படுத்துவது தவறு. ஆனால் அவரது போட்டோ, பெயர் சோசியல் மீடியாவில் வேகமாக பரவியது. இந்த 2 விவகாரம் தொடர்பாகவும் கொல்கத்தா போலீசார் இப்போது வழக்கு பதிவு செய்திருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அது மட்டுமின்றி பெண் டாக்டரின் உடலில் இருந்த செமன் அளவு பற்றி பேசியிருந்த டாக்டர் சங்க கூட்டமைப்பு கூடுதல் பொதுச் செயலாளர் டாக்டர் சுபர்ணா கோஸ்வாமிக்கு போலீசார் சம்மன் அனுப்பியுள்ளனர். டாக்டர் கோஸ்வாமிதான் அந்த தகவலை முதலில் மீடியாக்களிடம் சொன்னது. நான் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை பார்த்து அதிர்ச்சி அடைந்தேன். பெண் டாக்டர் உடலில் 151 கிராம் செமன் இருந்தது. இது நிச்சயம் ஒருத்தனுடையது இல்லை.
இந்த காரியத்தை பலர் செய்திருக்க வேண்டும், இது கூட்டு பாலியல் பலாத்காரம் தான் என்று கோஸ்வாமி சொல்லியிருந்தார். பெண் டாக்டரின் இடுப்பு எலும்பு முறிந்ததாகவும் அவர்தான் சொல்லியிருந்தார். இதுவும் பொய்யான தகவல் என்று போலீசார் கூறினர். இதேபோல் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் பற்றி வதந்தி பரப்பியதாக டாக்டர் குணால் சர்க்காருக்கும் சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட டாக்டரின் அடையாளத்தை காட்டியதாக பாஜகவின் முன்னாள் எம்பி லாக்கெட் சட்டர்ஜிக்கு போலீசார் சம்மன் அனுப்பினர். பெண் டாக்டர் கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்ததற்கான சந்தேகத்தை கிளப்பிய முக்கிய விஷயமே செமன் அளவுதான். அதுவே இப்போது பொய்யானது என்று போலீசார் திட்டவட்டமாக மறுத்துவிட்டனர். எனவே கூட்டு பாலியல் பலாத்காரத்துக்கான வாய்ப்பு இனி இல்லை என்றே சொல்லலாம். இருப்பினும் சிபிஐ அதிகாரிகள் இதுபற்றி தெளிவுபடுத்தினால் மட்டும்தான் உண்மை என்ன என்பதை உறுதியாக சொல்ல முடியும்.